ஆவியான தேவனை அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனை ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனை அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனை ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனை ஆட்கொள்ளுமே. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உன் திருக்கரத்தின் வல்லமை பொழிந்திடுமையா. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உன் திருக்கரத்தின் வல்லமை பொழிந்திடுமையா. உன் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா, உன் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனை ஆட்கொள்ளுமே, அருள்பொழியும் ஜீவனை ஆட்கொள்ளுமே. நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும், அவர்களுடைய நாம் நீதி நெறியை எடுத்துரைக்கும். கடவுளின் திருச்சட்டம் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் முதல் செவ்வாய்க்கிழமை நம்முடைய இந்த நற்செய்தி கூட்டத்துக்கும் வாக்குத்தத்த இந்த பெருவிழாவிற்கும் இந்த நாளிலே சிறப்பாக வருகை தந்திருக்கின்ற அருள் தந்தையர்களை நான் வரவேற்கின்றேன். நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை ஜான் சேவியர் அவர்கள் இந்த நாளிலே நமக்கு இந்த நற்செய்தி கூட்டத்தையும் இந்த வாக்குத்தத்த கூட்டத்தையும் நடத்துவதற்காக நமக்கு வருகை தந்திருக்கிறார்கள். தந்தை அவர்களை உங்கள் அன்னையுடைய சார்பாக இரு கரங்கூப்பி வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். அதே போல இந்த நாளிலே சிறப்பாக நமக்காக திருப்பலி நிறைவேற்றி இருக்கின்றவர்கள் நம்முடைய முன்னாள் இணை பங்கு தந்தை ராஜேஷ் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த பெருவிழாவுக்கு இரு கரங்கூப்பி வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு முழுமையாக இறைவனுடைய ஆசீரை பெற வேண்டும் என்றும் உங்களையும் உங்கள் குடும்பங்கள், பிள்ளைகள், தொழில்கள், வேலைகளை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடும். மேலுமாக இன்றைய திருப்பலியானது நேசையன் என்சி சஜின் வீடு கட்டியதை முடித்ததற்கு நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். அமித் உடல்நல வேண்டி வேண்டுதல் திருப்பலியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். ராயவன் எலிசபெத் உடல்நல வேண்டி வேண்டுதல் திருப்பலியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். ஜான் அணி உடல்நல வேண்டி வேண்டுதல் திருப்பலியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். ஆனந்தராஜ் வேண்டுதல் திருப்பலியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். சேக்கடகாட் கான்வென்ட் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களும் வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். செலின்வாய் தீராத தலைவலியிலிருந்து விடுதலை பெற வேண்டுதல் திருப்பலியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இவர்களோடு இணைந்து நம்முடைய உள்ளத்தில் உள்ள எல்லா தேவைகளையும் ஒப்புக் கொடுத்து இறைவனிடத்தில் ஜெபிப்போம். இந்த தூயமன நிகழ்வை நாம் தந்தையோடு ஒப்புக் கொடுக்க நமக்கு தடையாக இருக்கக்கூடிய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியலை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதை வானதங்கள் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக.
இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதி உண்டாக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்கின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான ஆட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறே, தந்தையினின்று என்னுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவர், இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவர், எம் நாட்டை கருள்வே. தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, வீரமும் மீது இறங்குவே. இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. இரக்கமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எமது பாதுகாவலராம் தூய அந்தோணியாரை உமது திரு அவைக்கு மறைவல்லுனராக கொடுத்துள்ளீரே. ஆவியாரின் தூண்டலால் தூண்ட பெற்று அவர் எங்களுக்கு போதித்தது எங்களது எங்களில் என்றும் நிலைத்திருப்பதாக. உமது கொடையால் அவரை நாங்கள் பாதுகாவலராக பெறுவது போல உமது இரக்கத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 4ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரையிலான இறைவார்த்தைகள். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு
கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி தூய மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 34 முடிய. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தி
6ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 34-44 முடிய. அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து கலிலேயா கடற்கரை இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயிரல்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடுநேரம் ஆகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் காலையிலமாயிற்று, ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது, சுற்றிலும் உள்ள பட்டியலும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கிக் கொள்ளுமாறு நீ மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவரிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற, அவர்களும் பார்த்துவிட்டு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் அமரச் செய்யும்படி சீடரிடம் பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசையாய் அமர்ந்தனர். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய அப்பத்துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த தெய்வீக பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் நமது கைகளில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோனியாரின் நவநாளில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் இந்த பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவருடைய அறிவுரைப்படி எங்களையே நாங்கள் முழுமையாக உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை எமது வாழ்வில் நாங்கள் புகழ்ந்தேத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே தூயவர்,
என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தள்ள தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் எமது பாதுகாவலராம் தூய அந்தோனியாரின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவருடைய தகுந்த பரிந்துரையால் நாங்கள் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி மகிழ்வுடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திருக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரவினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீன்பள்ளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களுடைய 1000 ஆல்பர்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு வரச் செய்தருளும். அன்பு இறைவா, இந்த ஆண்டின் தொடக்க மாதத்தில் முதல் செவ்வாய்க்கிழமையில் எங்களுடைய கோடி அற்புத திருவடிகளை நாடி வந்திருக்கிறோம். எனவே நாளை திருப்பலியை கலந்து கொள்ள வந்திருக்கிறவர்கள் திருப்பலி கருத்துக்களை நன்றி பள்ளியாக, வேண்டுதல் பள்ளியாக கொடுத்திருக்கிற அனைத்து குடும்பங்களையும் ஆசிர்வதியும் இங்கு வந்து கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாக வழி நடத்துவீராக. மேலும் உயிர்த்தின் மீது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றவர்களும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உதவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமாறுல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்றல் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் இன்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் மாவும்
உலகின் பாவம் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதியருளும் எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உங்கள் அனைவருக்கும் நலமும் வளமும் தருவேன் என்று வாக்களிக்கும் அன்பு தெய்வம். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு நெஞ்சுக்குள்ளே வாரும் என்ற நேசரே, கண்ணுக்குள்ளே வாரும் என்ற ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் என்ற நேசரே, கண்ணுக்குள்ளே வாரும் என்ற ஜீவனே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, ஆடாத நாவும் உன்னை பாடவே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, ஆடாத நாவும் உன்னை பாடவே. நெஞ்சுக்குள்ளே வாரும் என்ற நேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் என்ற ஜீவனே. கண்ணுக்குள்ளே வாரும் என்ற நேசுவே. தீராத ஆழம் உன்னை தேடச் சொல்லுதே, தேடச் சொல்லுதே, தேடச் சொல்லுதே. மாறாத உந்தன் வாசல் நாடச் சொல்லுதே, நாடச் சொல்லுதே, நாடச் சொல்லுதே. இமைகளில் இருந்து நீ சுமைகள் தாக்கும் சொந்தமாகினார். அகத்தினில் அமைதியை தந்திடும் எந்தன் தந்தையாகினாய். உன்னை தேடும் உள்ளம் ஒட்டிக் கொள்ளும் முன்னிலே, உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே. உன்னை தேடும் உள்ளம் ஒட்டிக் கொள்ளும் முன்னிலே, உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே. நெஞ்சுக்குள்ளே வாரும் என்ற நேசரே, கண்ணுக்குள்ளே வாரும் என்ற ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் என்ற நேசரே. வானத்தின் மழை துளி மண்ணை தேடுதே, மண்ணை தேடுதே, மண்ணை தேடுதே. ஞானத்தின் தீரை மொழி விண்ணை தேடுதே, விண்ணை தேடுதே, விண்ணை தேடுதே. மேகமாய் திரண்டு நீ அருளை பொழியும் அண்ணலாகினார். தேகமாய் வந்து நீ தேவிட்ட உணவின் சுவையாகினாய். உன்னை தேட
ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் பெற்ற எங்களுக்கு எமது ஆசிரியரும் போதகருமான அதே கிறிஸ்துவினால் முழுமையான நிறைவாழ்வை எங்களுக்கு அளிப்பீராக. அதனால் எமது பாதுகாவலராம் தூய அந்தோனியார் என்னவனாளில் நாங்கள் உமது உண்மையை அறிந்து அதை எங்களுடைய அன்பினால் செயல்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பினால் நலமும் வளமும் பெற்றுக் கொள்ள சென்று வாருங்கள். கிறிஸ்துவின் பலி உங்களோடு தொடர்கின்றது. நம்மத்தியிலே வல்லமையுள்ள உயிருள்ள தெய்வத்தினுடைய பிரசன்னமானது இது நமக்காக எழுந்தள்ளி இருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனை உற்று நோக்கி அவருடைய பிரசன்னம் நம்மை முழுமையாக ஆட்கொள்ளவும் இந்த ஆண்டினுடைய முதல் செவ்வாய்க்கிழமையிலே ஆண்டவதாமே நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் அவருடனிருந்து பயணிக்கின்ற உன்னதமான தருணமாக இந்த நேரங்கள் அமைய வேண்டும் என்று சொல்லி இது அவரை உற்று நோக்கி அவரை நாம் ஆராதிப்போம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று அப்படி நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி ஆண்டவரை ஆராதித்து துதித்து இந்த பாடலை பாடுவோம். வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். அன்பு இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையிலே உன்னதமான பல தருணங்களிலே நாங்கள் இது அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் பாவத்தில் வீழ்ந்து கிடக்கிறோம். இதனுடைய மனதிலே பலவிதமான போராட்டங்களை எல்லாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஆண்டிலே எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை போராட்டங்கள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை வேதனைகள் அனைத்திலும் இருந்து எங்களுக்கு விடுதலை தருகின்ற நீதான் அப்பா. இது உள்ளத்தில் இருக்கின்ற மன காயங்களை குணப்படுத்துகின்ற தெய்வம் நீதான் ஆண்டவரே. நாங்கள் காண்கின்ற தெய்வம், எங்களை காக்கின்ற தெய்வம் நீதான் ஆண்டவரே. உங்களுடைய திருப்பாதத்தை நம்பி வந்து இருக்கிற வேளையிலே இதனுடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த புதிய ஆண்டிலே நீதாமே ஆசீர்வதியும், குணப்படுத்தும், சுகப்படுத்தும். இதை எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே, வழி நடத்தும். விடுதலையாக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், விடுதலையாக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். அன்பு இயேசுவே, நீ
நீர் எவ்வளவு வல்லமை மிக்கவர் என்றால் இது நம்பிக்கையோடு உன்னை தேடி வந்து ஆண்டவரே நீ சுகப்படுத்தும் என்று கேட்ட அந்த பார்வையினை பார்த்து இது அவன் கண்களை தொட்டிரப்பா பார்வையை பெற்றுக் கொண்டான். விண்ணப்பத்தை கேட்கின்றவர் இதனுடைய கண்ணீரை எல்லாம் துடைக்கின்றவர் நீதானப்பா. என்னுடைய வாழ்க்கையிலே பல தருணங்களிலே எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி மனம் வெறுத்து மனம் வெதும்பி நான் கண்ணீர் வடித்த தருணங்களில் என் கண்ணீரை துடைத்தெடுத்து எனக்கு ஆறுதல் தந்தவரே. அதே போல இந்த நோய்களை எல்லாம் இது தீர்த்தவர் நீதானப்பா. இதனுடைய வாழ்க்கையில வந்த தீவினைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், பிள்ளி சொல்லிய மந்திரத்திர கட்டுகள் அனைத்தையும் எங்களுடைய கோடி அற்புதத்தை பறித்து பேசுவதன் மூலமாக எங்களுக்கு நன் சுகத்தை கொடுத்தவரே. அதையெல்லாம் எண்ணி பார்த்து ஆண்டவரே போய் ஆராதிக்கிறோம் ஐயா. இந்த தொடக்க நாளில் சிறப்பாக இந்த ஆண்டினுடைய முதல் செவ்வாயிலே இந்த திருவடிகளை நாடி வந்திருக்க என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். தெய்வமே ஆராதிக்கின்றோம், கண்ணீரை காண்பவரே ஆராதிக்கின்றோம், விண்ணப்பத்தை கேட்பவரே ஆராதிக்கின்றோம், கண்ணீரை காண்பவரே ஆராதிக்கின்றோம், நோய்களை எல்லாம் தீர்ப்பவரே ஆராதிக்கின்றோம், சாத்தானை ஜெயித்தவரே ஆராதிக்கின்றோம், நோய்களை எல்லாம் தீர்ப்பவரே ஆராதிக்கின்றோம், சாத்தானை ஜெயித்தவரே ஆராதிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம், ரட்சிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், இரக்கமுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம், ரட்சிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், இரக்கமுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம், சுகம் கொடுக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், தரிசனமாகும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், சுகம் கொடுக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், தரிசனமாகும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை 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 ஆராதிக்கின்றோம். வல்லமையுள்ள எங்கள் இயேசுவே, இதுவை வாழ்த்தி வணங்கி ஆராதித்து புகழ்த்தி உடைய பிள்ளைகள் எல்லாம் இது உடைய திருச்சந்நிதியிலே கூடியிருக்கிற உன்னதமான தருணத்திலே இது எங்களுக்கு இந்த புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறீர் அப்பா. இந்த புதிய ஆண்டினுடைய தொடக்க மாதத்திலே நாங்கள் எங்களை முழுமையாக உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்து இந்த வாக்கு தத்துவத்தை உன்னதமாக தருகின்ற நாளாக எங்களுக்கு நாளை கொடுத்திருக்கிற அன்பு இயேசுவே, இதனுடைய பிரசன்னுடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் ஐயா. உடைய வல்லமையில கரங்களில் நாங்கள் மாற்றப்படுவதற்காக அன்பின் தெய்வமே இந்த ஆண்டு முழுமையாக எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமைய வேண்டும். அன்பின் தெய்வமே எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிற வேளையிலே கடந்த ஆண்டிலே எங்களுடைய வாழ்க்கையில நீ செய்திருக்கிற அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாற்றையும் எண்ணி பார்க்கிற ஆண்டவரே, நான் போராடுகின்ற தருணங்களிலே என்னுடைய கண்ணீரை துடைத்தவர் நீர். அதே போல என்னுடைய வாழ்க்கையில் இக்கட்டான தருணங்களில் எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி என்னுடைய பாதுகாவலை கோடி அற்புதத்தை நாங்கள் நாடி தேடி வந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து செவித்த வேளையில குருசதியில் செவித்த தருணங்களிலே என்னை கண்ணீரையெல்லாம் துடைத்தவர், இந்த வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்தவர் நீதானப்பா. அன்பு இது இயேசுவே, இது உன்னை கரங்களிலே தாங்கி இருக்கிற கோடி அற்புத வல்லமை மிக்கவராக எங்களுடைய மக்களே அருமையான காரியங்களை செய்திருக்கிறார். அதையெல்லாம் எண்ணி பார்க்கிறோம். அதை எண்ணி பார்க்கிற தருணங்களிலே இது எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் மற்றும் அன்பியத்திலும் பங்கிலும் என்னிடங்கா காரியங்களை எங்களுக்கு செய்து வழி நடத்தியவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்த நாங்கள் கூடி வந்திருக்கிற வேளையில் இதனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய நன்றி ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. அன்பின் தெய்வமே, என்னுடைய பல பிள்ளைகள்
பிள்ளைகள் மனமுருகிமை பார்த்து துதித்து ஆராதித்து இதை நன்றியை செலுத்துகின்ற வேலைகள் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இது கலக்கம் அடைய விடாமல், வாழ்க்கையில துறைந்து வீடு விடாமல் இப்படி பிள்ளைகளை தேர்ச்சி பண்ணி ஆசீர்வதித்த வந்தீர். அதையெல்லாம் எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்க குடும்பத்தில் எங்க அப்பா அம்மாவுக்கெல்லாம் நல்ல உடல் சுகத்தை கொடுத்தவர் நீதான் அப்பா. அதே போல குடும்பத்துக்கு போதுமான வருமானத்தை கொடுத்து தேர்ச்சி கொண்டு வந்தவர் நீதான் ஆண்டவரே. நாங்கள் பல தனங்களை கண்ணீர் வடித்த வேளையில் என்னுடைய மகனே கலங்காதே, நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி தேர்ச்சி வந்தீதான் ஆண்டவரே. அதே போல எண்ணி பார்க்கிற தருணங்கள்ல அன்று பேதுருவும் யோவானும் யாக்கோபும் அந்த தாவீது மலையில் உருமாற்றத்தின் வேளையிலே ஆண்டவரை பார்த்து சொன்னார்கள், ஆண்டவரே உடைய பிரசன்னத்தில் இருப்பது எவ்வளவு மேலானது. நாங்கள் இங்கே கொண்டுமாக மோசைக்கு ஒன்றுமாக ஏதோ எளியாவை கொண்டு ஒன்று கூடார்கள் அமைத்து விடலாமா என்று சொல்லி உடைய பிரசன்னத்தை மகிமை எண்ணி பார்த்தார்கள். இது நாங்கள் எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரை நீங்க கூட இருக்கிறப்ப எங்களை யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது நம்பிட்டாங்க. இந்த வேளைகள் கடந்த ஆண்டில் எனக்கு எத்தனையோ அற்புதங்களை செய்து வழி நடத்திய தெய்வமே, அதையெல்லாம் எண்ணி பார்த்து உங்களை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிற தருணத்துல ஆண்டவரே நன்றி பெருக்கோடு நாடி வந்திருக்கிற எங்களை பிள்ளைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்வீராக. அன்பின் தெய்வமே, இதோ என்னை வாழ்க்கையில் நோய்களிலிருந்து விடுதலை தந்ததுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல இது பலவிதமான பொருளாதார இக்கட்டான சூழ்நிலைகள் உருவான தருணங்களிலே என் குடும்பத்துக்கு துணையாளராக இருந்து காப்பாற்றிய வந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை எனக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை கொடுத்தமைக்காக நன்றி. அதே போல உறவுகளை கொடுத்தமைக்காக நன்றி. எங்க வீட்டில் அன்பை பாசத்தை காட்ட பெற்றோரோடு இணைந்து தாத்தா பாட்டி உறவு முறைகளாம் கொடுத்திருக்கிறீரப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அதே போல எங்க அப்பாவுக்கு நல்ல வேலைவாய்ப்பை கொடுத்தமைக்காக நன்றி. நாங்கள் பயணமாகி செல்லுகிற தருணங்களில் அந்த பயணத்தின் பொழுது எந்த விபத்துக்களும் ஏற்படாமல் காப்பாற்றி கொண்டு வந்தமைக்காக நன்றி. இதை குடும்பத்தில் நற்காரியங்கள் நடைபெற துணை செய்தமைக்காக நன்றி ஆண்டவரே. மேலும் நாங்கள் எண்ணி பார்க்கிற தருணங்களில் எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல உடல் சுகத்தை கொடுத்திருக்கிறேன். நல்ல முறையில் தேர்வுடைய அதிக மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெற செய்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. இது வெளிநாடுகள் வெளியூர்களில் தங்கி பணியாற்றுகிற பிள்ளைகளுக்கெல்லாம் நீ துணையாளராக இருந்து ஆசீர்வதித்திருக்கு. நன்றி அப்பா. எங்களை வழி நடத்துவதற்காக நல்ல அருப்பணியாளரை கொடுத்து வழி நடத்தி வைக்க நன்றி. எல்லா தருணங்களிலும் துணையாக இருக்க நல்ல பங்கு அருப்பணி பேரவை அன்பிய ஒருங்கிணையும் பக்த சபை ஒருங்கிணையும் சங்கர்கள் இயக்கங்கள் எல்லாம் எங்களுக்கு அடித்தள முழு வளர்ச்சதை கொடுத்து மிக்க நன்றி. அன்பைகளில் நல்ல நிர்வாகிகளை கொடுத்து வழி நடத்தி வைக்காக நன்றி. அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, எங்களுடைய பாதுகாப்பு விழாவை எங்களுக்கு சிறப்பாக கொண்டாட எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தவன் நீதானப்பா. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இதை குடும்பத்துல ஒரு பல தருணங்களில் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் இது கவலையோடு வேதனையோடு ஒரு நோயில் பாதிக்கப்பட்ட தருணங்களில் ஆண்டவரே இயேசுவை நீ மட்டும் போதும் அப்பா, உம்மால் அன்று யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி நம்பி செவித்த வேளையில் நான் என்னை கண்ணீரை துடைத்த பிள்ளைகளுக்கு நான் சுகத்தை கொடுத்தவன் நீதான் ஆண்டவரே. அன்பினைவா மதுவுக்கு போதைக்கு அடிமையாகி என்னுடைய குடும்பம் செய்து சிதறுண்ட தருணங்கள்ல துடித்த தருணங்கள்ல நீதானப்பா அதற்காக நல்ல தொட்டு ஆசீர்வதித்து மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறேன். கொடுத்தவன் நீதானப்பா. எனவே கடந்த ஆண்டு முழுவதும் என் வாழ்க்கையில் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ செய்த எண்ணிலடங்கா புதுமைகள் எண்ணிலடங்கா ஆச்சரியங்கள் அனைத்திற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதே பிள்ளைகள் மீது ஒரு வல்லமை இறங்கி வந்து அவர் செலுத்துகிற நன்றி ஏற்றுக்கொள்ளட்டும். 10 தொழுநோயால் சுகம் பெற்றவர்களில் ஒருவர் மட்டுமே வந்து நன்றி செலுத்தியதை போல ஆண்டு முழுவதும் எண்ணிலடங்கா எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்ததற்காக என்னுடைய இறை சமூகத்திலே இதனுடைய பிள்ளைகள் எல்லாமே நாடி வந்திருக்கிறாங்க, நோக்கி செபிக்கிறாங்க. ஆண்டவரே உடைய நன்றி ஏற்றுக்கொள்ளும். தனிப்பட்ட உடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார். அதில் நினைத்து பார்ப்போம். இப்படி கோடி அற்புதங்களை பரிந்து பேசும் மூலமாக நம்மை வழி நடத்தி இருக்கிறாரா, அதற்காக நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கண்ணுமா அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, இயேசு அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும்
எம்மை துதிக்க வைத்தீரே. எந்த நிலையிலும் எம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. இயேசு அப்பா நன்றி. ராஜா உமக்கு நன்றி. பாடுகளை சுமந்து செல்ல பெணத்தீரே. பாடுகளை சுமந்து செல்ல பெணத்தீரே. பரிசுத்தமாய் வாழ துணை செய்தீரே. பரிசுத்தமாய் வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. இயேசு அப்பா உமக்கு நன்றி. இயேசு ராஜா உமக்கு நன்றி. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர். ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர். உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர். உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர். அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. இயேசு அப்பா உமக்கு நன்றி. இயேசு ராஜா உமக்கு நன்றி. அநாதையாய் அழைத்தே நான் திரிந்தேன் ஐயா. அநாதையாய் அழைத்தே நான் திரிந்தேன் ஐயா. அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா. அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. இயேசு அப்பா உமக்கு நன்றி. இயேசு ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இப்படி அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைவரும் அமருவோமா? இரு இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, இந்த புதிய ஆண்டின் தொடக்க மாதத்திலே உங்களை எல்லாம் காண்பதற்கு இறைவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். எனவே கடவுளுக்கும் நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதருக்கும் நம்முடைய நன்றிகளை நாம் உரித்தாக்குவோம். கைதட்டி எல்லாரும் நம்முடைய மகிழ்ச்சியை, பாராட்டுகளை, நம்முடைய அற்புதக்கு உறுதியாக்குவோம். என்ன சத்தம் ஏற மாட்டேங்குது? எல்லாம் சோர்ந்து போயிட்டீங்களா? இப்பதான் ஆரம்பம் இல்லையா? அதனால சோர்வடையெல்லாம் கூடாது. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அப்படியே கை மேல தூக்குங்க. அப்படியே பக்கத்துல பார்த்து ஆண்டவருமே ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லுங்க. பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருமே ஆசீர்வதிக்கிறார்.
அடுத்த பக்கம் திரும்பி ஆண்டவருமே அன்பு செய்கிறார். 2 கை தூக்கியாச்சா? ஆண்கள் பின்னாடி ஆண்கள் தான் சரியா? 2 கை வெட்டி பக்கத்துல சைடுல முன்னாடி பின்னாடி எல்லாத்தையும் பார்த்து எல்லா நலன்களாலும் நிரப்புவான்னு சொல்லுங்க. கேட்கலையா? எல்லா நலன்களாலும் நிரப்புவார். என்ன பின்னாடி வந்துட மாட்டேங்குது? பார்த்து பார்த்து சொல்லுங்க. எல்லா நலன்களால் நிரப்புவார், எல்லா நலன்களால் நிரப்புவார். சந்தோஷமா இருக்கீங்களா? இருக்கீங்களா இல்லையா? ஓகே. இந்த சந்தோஷம் இந்த வருஷம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கணும். இப்படிதான் ஒரு அரசர் என்ன செய்யறாருன்னா, மகிழ்ச்சி சந்தோஷம் கொடுக்கக்கூடிய இந்த உலகத்துல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து கேட்கிற வேலையில உடனே அவர் ஒரு பந்தயம் வைக்கிறார். அப்பா, இந்த உலகத்திலேயே மனுஷனுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறார். குட்டீஸ், உங்களுக்குலாம் இது சந்தோஷம் கொடுக்கும். எக்ஸாம் இருக்கக்கூடாது ஃபாதர் இல்லையா? புத்தகமே இல்லாம நம்ம ஸ்கூலுக்கு போகணும் அப்படியே சந்தோஷமா இருப்பீங்கல்ல? ஆமா, பாத்தீங்களா? கல்யாணம் முடிச்ச நம்முடைய சகோதரிகள்ட்ட கேட்டோம்னா உங்க லைஃப்ல எது சந்தோஷமா இருக்கும்? இந்த குடும்பம், பிள்ளை குட்டி, கணவர், இந்த சுமையெல்லாம் இல்லாம எங்களை ஃப்ரீயா விட்டா அதான் சந்தோஷம். அப்படியா? ஆமாவா? நிறைய தலை அப்படிதான் வேகம் ஆடுது இல்லையா? சரி, சந்தோஷம். ஆண்கள் கிடைச்சுவாங்க. ஃபாதர், இந்த பொண்டாட்டிங்கிற பிசாசு கூட இல்லாம இருந்தா நாங்க நிம்மதியா இருப்போம் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்ல மாட்டாங்க நம்ம பிள்ளைங்க. சொன்னா சாப்பாடு கிடைக்காது இல்லையா? சரி, அதே மாதிரி இளைஞர்கள் தான் எதுப்பா உனக்கு சந்தோஷம் அப்படின்னு கேட்டா, படிச்சு நல்ல வேலை கிடைக்கணும், அது லட்சங்களை சம்பாதிக்கிற மாதிரி வேலை கிடைச்சா அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். இல்லாத வீட்டுல வேலை வெட்டி இல்லாம சுத்துறான் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உடனே இப்படி சொன்ன உடனே எல்லாரும் தேடி அலைகிறாங்க. அப்ப முதல்ல ஒரு மனுஷன் வரான், ஒரு பேக்கை கொண்டு வந்து அந்த அரசன் காமிச்சு திறந்து காட்டுறான். பார்த்தா ஃபுல்லா நிறைய பணமா இருக்கு. அப்ப அரசன் சொன்னான்னா, இதுதான் மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். எல்லாரும் பணம் 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 தேடி அலைகிறாங்க, அதுல சந்தோஷம் கிடைக்கும் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் சொன்னானா. உடனே அரசு என்ன செய்தான்னா, அந்த மனுஷனை பிடிச்சு ஒரு அறைக்குள்ள போட்டு ஃபுல்லா அவன் கொண்டு வந்ததுக்கு மேலேயே பணத்தை கொட்டி வச்சுட்டு உள்ள விட்டுட்டாரு. ஒரு நாள் ஃபுல்லா அவனுக்கு தாகம் எடுக்குது, தண்ணீர் இல்லை இல்லையா? சாப்பாடு பசிக்குது, இல்லை பணமா தான் கிடக்குது. அப்ப கொஞ்ச நேரம் ஒரு நாளைக்கு அப்புறம் கத்துனானா, ஐயோ எனக்கு இந்த பணமே வேண்டாம், எனக்கு சாப்பாடு கொடுத்தா போன்னு சொல்லிட்டு வந்துட்டானா. அப்ப நமக்கு பணம் ஒருத்தனுக்கு நிம்மதியை கொடுக்காது, சந்தோஷத்தை கொடுக்காது. சரின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு மனுஷன் வருகிறான். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு பொட்டியை கொண்டு வரான். அந்த பொட்டியை திறந்து பார்த்தா உள்ள நிறைய வைரமாக இருக்குது. சரி, வைரக்கற்கள் நிறைய இருக்கு. அங்க கேட்கிற அந்த உலகம் தேடி பார்த்து இதுதான் மகிழ்ச்சி கொடுத்து கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னானா. அப்ப அதை கொண்டு வந்து அரசு வாங்கி பார்த்துட்டு தூக்கி கீழே வீசுறாரு. வைரங்கள் தெரிஞ்சு ஓடுது. அப்படியே இதை பார்த்து இது அவனுக்கு சந்தோஷம் கொடுக்கும் போது நிரந்தரமா கொடுக்காதுன்னு சொல்லி அனுப்பிச்சு வைத்து விடுகிறார். அதுக்கப்புறமாக என்ன செய்றாங்கன்னா, போயிட்டு அழகான பாடல் பாடக்கூடிய ஒரு குயிலை கொண்டு வந்து கொடுக்கிறார். அழகா பாடுறது. அதை கேட்டு அரசனுக்கு சந்தோஷம் வரல. இப்படியாக நிறைய கொண்டு வந்து கொடுத்தாங்க, எதுவும் திருப்தி கொடுக்கல, சந்தோஷம் கொடுக்கல. கடைசியில ஒரு மனிதன் என்ன செய்தானா, இது ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்து காட்டுறான். அந்த வீடியோல என்ன இருக்குன்னா, தான் அப்பா அம்மா அருகாமல் இருக்கின்ற பொழுது நிம்மதியாக உறங்கி கொண்டிருக்கின்ற குழந்தையின் முகத்தில் தெரிகின்ற அந்த புன்முறுவல், அதை காண சிரிக்கிற அந்த குட்டி குழந்தைகளை எதை பார்க்கிறப்ப எல்லாருக்குமே மன நிறைவு கிடைத்தது. அரசனுக்கு பார்த்து ஒரு சிரிப்பு வந்தது. அப்பதான் நினைச்சான், இதுதான் மனுஷனுக்கு லைஃப்ல சந்தோஷத்தை கொடுக்கும். என்னது? அப்பா அம்மா கூட இருக்கிறப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அரவணைப்பு, ஒரு அன்பு, ஒரு பாசம் இந்த உலகத்துல எவ்வளவு விலை கொடுத்தாலும் கிடைக்காத ஒன்று என்று சொல்லி அரசனை ஏற்றுக்கொண்டானா. அப்ப உங்களுடைய சொத்து யாரா இருக்கணும்? சொந்தம் யாரா இருக்கணும்? உங்க லைஃப்ல எல்லாமே யாரா இருக்கணும்? அப்பா அம்மாவா இருக்கணும். இருக்காங்களா? கீழ்படுகிறீங்களா? கீழ்படுகிறீங்களா? எஸ் ஆர் நோ? இல்லையா? பார்த்தீங்களா?
எஸ் சரி. அப்படி கீழ்ப்படிதலோடு இருந்தாங்கன்னா பிள்ளைங்க கணவன் மனைவி உறவு பிள்ளைங்களோட இணைந்திருப்பதான் அந்த புதிய ஆண்டுல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் பிரியமானவர்களே. அந்த மகிழ்ச்சி, அந்த ஆசீர்வாதத்தை தேடித்தான் ஆண்டவரிடம் வந்திருக்கிறோம். நீரே என் கடவுள், நீரே என் கோட்டை, நீரே என் பாக்கியம், ஆண்டவரே நீதாப்பா எங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் நம்ம தேடி வந்திருக்கோம். புதிய ஆண்டுல இந்த புதிய ஆண்டு முழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாக நமக்கு பொழியப்பட வேண்டும். சொந்தம் என்று சொல்லவா பாத்தீங்களா? என்ன சொல்ல? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. கரங்களை வைத்து இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. ஏனெனில் நம்ம ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு சொந்தம், சொத்து எல்லாமாக இருக்க முடியும். வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சாலும், எவ்வளவு நீங்க வாழ்க்கையில சொத்துக்கள் சேர்த்து வச்சிருந்தாலும் எதுவும் நமக்கு நிரந்தரம் கிடையாது பிரியமானவர்களே. எனவே இந்த புதிய ஆண்டுல நம்ம எண்ணி பார்க்கின்ற வேளையில இது உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சில உன்னதமான ஆசீர்வாதங்கள். தொடக்க நூல் 50:20 பைபிள் வச்சிருக்கீங்களா? தொடக்க நூல் 50:20. நீங்கள் எனக்கு தீமையே விளைவித்தீர்கள், ஆனால் கடவுள் எனக்கு அதை நன்மையாக மாற்றி செய்தார். இது யார் சொன்னா தெரியுமா? யார் சொன்னா? உங்க லைஃப்ல நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம கூட இருந்தவங்க, நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம கூட பழகினவங்க, நமக்கு எல்லாம் நான் இருப்பேன்னு சொன்னவங்க எல்லாம் செய்வாங்க. ஒரு சில நேரத்தில் நமக்கு தீமை செய்வார்கள், துரோகம் செய்வார்கள். ஆனால் அந்த துரோகம் கூட ஆண்டவன் நன்மையாக மாற்றி காட்டினார். இது யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. யோசேப்பு யார் தெரியுமா? யாரு? இயேசுடைய அப்பா தானே? ஆமா, இயேசுடைய அப்பாவா? அப்படியா? கிடையவே கிடையாது. அந்த யோசேப்பு கிடையாது. பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய யோசேப்பு அவருடைய வாழ்க்கையில அவருக்கு கூட அண்ணன் தம்பிகளும் 10 பேர் இருந்தாங்க. சரியா? 10 பேர் செஞ்சாங்க. இவன் மீது அப்பா காட்டிய பாசத்தினால இவன் மீது கோபம் வைத்து அவனை கொண்டு போய் எந்த அளவுக்கு அந்த பாலும் கிணத்துல தூக்கி போட்டு கொள்ளுகின்ற அளவுக்கு அவன் அவனுக்கு என்ன செய்ய வெறுப்பு வந்தது. ஆனா அந்த வெறுப்புல கூட அந்த ஒரு சகோதரனாரு, நம்ம உறவை நம்ம சகோதரன் நம்மளே கொள்றதா வேண்டாம், சரிங்களா? அதனால அவனை ஏதாவது வித்துறான்னு சொல்லிட்டு அந்நியரிடம் அடிமையாக வித்தார்கள். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி வீட்டுல இருக்கவங்களாம் சண்டை போடாம இருக்கப்பல எத்தனை பேர் இருக்கு? இந்த பக்கம் ஒருத்தர் கிடையாது. இந்த பக்கம் அக்கா தங்கச்சியில சண்டை போடாம இருக்கவங்க இருந்தா தானே சண்டை போடாங்க. வயசானதுக்கு போட்டா என்ன, போடாட்டா என்ன? இந்த பக்கத்துல சகோதரியோட சகோதரி சண்டை போடாதவங்க யாருமே இல்லையா? ஒருத்தருமே இல்லை, இல்லையா? சரி, கணவன் மனைவியோட சண்டை போடாம இருக்கக்கூடிய கப்புள்ஸ் யாராவது இருக்கீங்களா? புதிய அவங்க பாராட்டலாம், அதுவும் கிடையாதா? அப்ப எல்லா வீட்லயும் இதுதானா? எல்லா வீட்லயும் இதே நிலைமை தான், இல்லையா? சரி, அப்ப என்ன சகோதரன் வித்துறாங்க, அடிமையாக விட்டாலும் ஆண்டவர் கூட இருந்தார். கூட இருந்து அவன் செல்லுகின்ற பாதையில் துணையாக இருந்தால் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சிறைச்சாலைக்கு சென்றாலும் ஆண்டவருடைய ஆசீர்வதித்தார் பிரியமானவர்களே. ஏனென்றால் நான் கடவுளை நம்பி இருந்தான், வேற யாரையும் போல கடவுளை நம்பி இருந்தான். கடவுள் துணையாக இருந்தனால இறுதியில யாரெல்லாம் அவனை ஒதுக்குனாங்களோ, யாரெல்லாம் வேண்டாம் தள்ளி விட்டாங்களோ, யாரெல்லாம் தூக்கி வித்தாங்களோ அவர்களே அவனை தேடி வந்தார்கள், அவன் காலில் வந்து விழுந்தார்கள். ஏனெனில் அப்பதான் அவன் சொன்னான், நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் இந்த ஆண்டவர் தீமையை கூட நன்மையாக மாற்றி காட்டினார் சொன்னார். பிரியமானவர்களே,
நம்முடைய வாழ்க்கையில புதிய ஆண்டுல ஆண்டவர் தான் நமக்கு சொல்றார். நமக்கு எதிராக நீங்க கடவுளை நம்பி இருந்தீங்கன்னா, நமக்கு எதிராக தீமை செய்தாலும் சரி, நமக்கு எதிராக நிறைய பேர் எத்தனை விதமான தவறுகளை செய்தாலும் சரி, ஆண்டவர் தீமைகளை கூட நன்மையாக மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே. எனவே நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று கடவுளை நம்பி இருக்க வேண்டும். இரண்டாவதாக எசாயா புத்தகம் 43ஆம் அதிகாரம் 18வது வசனம். எசாயா புத்தகம் 43ஆம் அதிகாரம் 18வது வசனம். குடிசல வாங்கி வேறு இவ்வளவு நேரமா? எசாயா புத்தகம் 43:18. பழையதை மறந்து விடுங்கள், அதை பற்றி நினைக்காதீர்கள். இதோ புதியவற்றை நான் உனக்கு செய்கிறேன். சரி, இப்ப என்ன சொன்னா, பழச நினைச்சு வருத்தப்படாதீங்க. புதிய ஆண்டுல நான் உங்க கூட இருப்பேன், உங்களுக்கு புதியவற்றை செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். எப்ப எத்தனை பேர் பழச மறந்துட்டு இருக்கவங்க, புது வருஷத்துல பழசெல்லாம் வேண்டாம் ஃபாதர், நாங்க மறந்துட்டோம் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க எத்தனை? யாராவது ஒருத்தர் இருக்கீங்களா? எங்கிட்ட கை தூக்குறவங்க யாராவது இருக்கீங்களா? பழசெல்லாம் மறந்துட்டோம் ஃபாதர், பழசு தீமையெல்லாம் மறந்துட்டோம், புதிய ஆண்டுல அப்படியா? என்ன கை வந்துச்சு, அதுக்கு அப்படியான்னு கேட்டு கைக்குள்ள போயிடுச்சு. சரி, சந்தோஷம், பிள்ளைங்களாம் பழச மறந்துட்டாங்க. சரிங்களா? இது அதாவது நம்ம குடும்பங்களை பார்க்கணும் வச்சுங்க. குரங்கு பார்த்துருக்கீங்களா? குரங்கு பார்த்துருக்கீங்களா? சரிங்களா? குரங்குக்கு ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா என்ன தெரியுமா செய்யும்? பொண்ணு வந்து என்ன செய்யும்? நோண்டி 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 அந்த புண்ணை பெருசாக்கி விடும். அது மாதிரி ஒரு சில குடும்பங்கள்ல ஒரு சில ஆட்கள் இருக்காங்க, ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சிச்சுன்னா கணவர்கிட்ட சண்டையை போட்டு 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 மறக்கணும்னு நினைச்சாலும் மறக்க விடாம, சரி மன்னிக்க நினைச்சாலும் மன்னிக்க விடாம என்ன செய்வாங்க? நோண்டி நோண்டி பெருசாக்கிடுவாங்க. ஆனா நீங்கள் அப்படி கிடையாது இல்லையா? நீங்கள் அப்படி கிடையவே கிடையாது. அப்படியாங்க? மறந்துடலாங்க, மன்னிச்சிடலாங்க, இனிமேல் செய்யாதீங்க. அப்படிதான் நம்ம அப்பா சொல்லுவாங்க. அப்படிதானே? அப்படியா இல்லையா? என்ன இல்ல தலையாட்டு இப்படி, ஆமாவும் இல்ல இப்படி இல்ல, அப்படிதானே? அப்ப எல்லாம் நடக்குதாங்க வீட்டுல. ஆமா பாத்தீங்களா? அப்ப நிறைய குரங்கு பண்ணிதான் இருக்க வீட்டுல. பாத்தீங்களா? எல்லாம் பிள்ளைகளும் வீட்டுல நிறைய அப்பா மாங்குற. எதுக்கு இந்த சிரிப்பு? நாங்கெல்லாம் பிள்ளை ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பழைய இதெல்லாம் மறந்துருங்க, பழையவனை மறந்து விட்டு இந்த புதிய ஆண்டுல புதிய சிந்தனைகளோட நம்ம வந்து வாழ்க்கையை அடியெடுத்து வைக்க முடியாது சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பிலிப்பியர் எழுதிய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் விடுங்க. பிலிப்பியர் 3:13 வாசிங்க சத்தமா. மூன்று 13. அன்பர்களே, நிறைவேறிவிட்டது, ஒன்று மட்டும் செய்கிறேன், கடந்ததை மறந்துவிட்டு கண்முன் கொண்டு இலக்கை நோக்கி ஓடுங்கள். சரிங்களா? ஆண்டவர் சொன்ன புதிய ஆண்டுல எப்பா கடந்ததை பேசி 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 கிடக்காத, இதை கடந்ததை விட்டுடு. ஆனால் நீ என்ன செய்யணும்? ஏதோ கண்முன் தெரிகின்ற உடைய இலக்கை நோக்கி ஓடப்பாரு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு இலக்கு இருக்குங்க. நம்ம பிள்ளைகளை கவனிக்கணும், குடும்பத்தை உருவாக்கணும். அது மட்டும் இல்லாம இது குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் வந்து நல்லா கவனிக்கணும். புதிய ஆண்டு புதிய திட்டங்கள் தீர்மானம் போட்டு வச்சிருப்பீங்க இல்லையா? அதையெல்லாம் நாம் நிறைவேற்றக்கூடியவளாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இலக்கை நோக்கி ஓட கற்றுக்கொள், கடந்ததை மறந்துவிட்டு புதிய திட்டங்களை போட்டு குடும்பமா சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்க பாருங்கள் சொல்லி எழுந்து நிற்போமா? உட்காந்து எந்த சோர்ந்துருவீங்க? யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை
ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 உன்னத தேவனே ஓசானா 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 கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 உன்னத தேவனே ஓசானா 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 வழி நடந்து வெற்றினே ஆராதனை ஒளி வீசு விடி வெளியே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 உன்னத தேவனே ஓசானா 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 சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 உன்னத தேவனே ஓசானா 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 அன்பு இயேசுவே, இந்த உன்னதமான நேரத்தில் புதிய ஆண்டில் நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிற உன்னதமான தனத்தில் எங்கள் யோசனையில் பெரியவர் நீதான் அப்பா, எங்கள் செயல்கள் எல்லாம் வல்லவர் நீதான் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில என்னில் நகா தருணங்களில் புதிய ஆண்டில் பலவிதமான புதிய செயல் திட்டங்களோடு நான் அடியெடுத்து வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டு எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையட்டும் அப்பா. இதை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பலவீனங்களை போக்குகின்றவர் நீர், என்னை ஆசீர்வதிக்கின்றவர் நீதான் ஆண்டவரே. அன்பின் தெய்வமே, நம்பிக்கையோடு நாங்கள் போய் தேடி வந்திருக்கிற இந்த உன்னதமான தருணத்துல இதையுடைய பிள்ளைகளை முழுமையாக ஆசீர்வதிப்பீராக. புதிய ஆண்டு எங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நம்பி செபிக்கிற அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தீவினைகளையும் அகற்றி புதிய சிந்தனைகளோட புதிய வாழ்க்கை அமைகின்ற ஆண்டாக மாற்றி தருவீராக. என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைவரும் அமருவோமா? ஆண்டவர் புதிய ஆண்டுல நமக்கு பக்கபலமாக இருப்பதற்காக காவல் தூதர்களையும் அதே போல நமக்கு இது வானதூதர்களையும் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களுக்கு தெரிஞ்ச காவல் வானதூதர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? எத்தனை வானதூதர்கள் இருக்காங்க தெரியுமா? ஏஞ்சல்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? How many angels are there? 2 பேரு. 7 ஏஞ்சல்ஸ் இருக்காங்க.
கோடிக்கணக்கான ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு பாதுகாவலர் காவலர் கொடுத்திருக்காரு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம சம்மனசுடைய குரலுக்கு செவிமடுக்கிறோமா இல்ல சாத்தானுடைய குரலுக்கு செவிமடுக்கிறோமா? எத்தனை பேர் சம்மனசுடைய குரலுக்கு செவிமடுக்கிறவங்க? நம்ம கூடவே இருக்கிற சம்மனசுக்கு பாத்தியா? அந்த ஆண்கள் மட்டும்தான் கை தூக்குறாங்க. பெண்கள் ஒரு சிலர் இங்க குட்டீஸ்னா ஒண்ணு கிடையாது, எல்லாம் குட்டி பிசாசுங்க இல்லையா? இருக்காங்க இருக்காங்க. இந்த பக்கம் ஏமா எந்த உள்ளமா இருக்கீங்க? நீங்க சாத்தான கை தூக்குறீங்களா சம்மனசுக்கா? தெரியல ஃபாதர், என்கிட்ட சாத்தான் இருக்கா சம்மனசு இருக்கானே தெரியல. எல்லாம் கலந்த கலவையா? ஆமா பாத்தீங்களா? சரி, பொதுவாக கடவுள் வந்து நமக்கு 7 வானதூதர்களை கொடுத்திருக்காரு. நமக்கு தலைமை தூதர்களை தெரியுமா? 7 பேரையும். ஒன்று நமக்கெல்லாம் தெரிந்த மைக்கேல் அதிதூதர், நம்முடைய பாதுகாக்கிறதுக்காக. இந்த மைக்கேல் அதிதூதருடைய முக்கியமான வேலை, அதுல நிறைய பைபிள்ல உதாரணங்களா இருக்கிறது, இதுல சொல்வது நேரம் கிடையாது, சுருக்கமா சொல்லிட்டு போறேன். அப்ப வந்து மைக்கேல் அதிதூதருடைய வேலை என்னவென்றால் நம்மை பாதுகாக்கின்ற வேலை. அதனாலதான் நம்ம எங்க வீட்டுக்கு முன்னாடி யாருடைய படம் வைப்பாங்க? மைக்கேல் அதிதூதர் தெரியுமா? சமணசம் தெரியுமா? அவர் கையில் என்ன வச்சிருப்பாரு? என்ன வச்சிருப்பாரு? இப்படி இப்படின்னா வயலின் வச்சிருப்பாருல, ஈட்டி வச்சிருப்பாரு. வேற என்ன வச்சிருப்பாரு? தராசு வச்சிருப்பாரு. சரிங்களா? அப்ப அவர் வந்து மைக்கேல் அதனுடைய முக்கியமான வேலை தீமைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றவர். சரிங்களா? கடவுள் படைச்சப்ப இது நல்ல சமூகம் தீய சமூகம் சண்டை நடந்த பொழுது தீமை சமூகம் அடிச்சு விரட்டி பாதுகாப்பை கொடுத்தவர் மைக்கேல் அதிதூதர். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட இருக்கிறார்னா எந்த தீமை நம்ம இருக்காது பிரியமானவர்களே. 2வது கபிரியேல் அதிதூதர் இல்லையா? கபிரியேல் அதிதூதர் வேலை முக்கியமான வேலை என்ன? எங்க கவனிங்க, கபிரியேல் எங்கேயாவது பைபிள்ல சொல்லியிருக்கா? எங்க? கபிரியேல் வானதூதர் கபிரியேல் அதிதூதர் ஃபாதர் அலெக்ஸுக்கு தோன்றி அப்படியா சொல்லியிருக்கு? இல்ல, என்னது? மரியா வாழ்க்கை சொல்லிச்சான். மரியாவுக்கு தோன்றியது இல்லையா? மரியா கடவுளுடைய வார்த்தை மங்கள வார்த்தை சொன்னாரு. அவருடைய வேலை என்னன்னா கடவுளுடைய வார்த்தையை கொண்டு வந்து மக்களுக்கு அறிவிக்கின்ற அந்த உன்னதமான பணியை செய்கின்றார். அது விளைந்து லூக்கா 1:26-38 வரைக்கும் வாசிக்கலாம். 3வதாக நமக்கு சொல்லப்படுகிறது ரஃபேல். ரஃபேல் வானதூதர். அவருடைய முக்கியமான வேலை, ஆண்டவரே ஆண்டவரே 35 வருஷமா அந்த இடத்துல கிடக்குறேன், என்னை கொண்டு போய் குளத்துல இறங்கி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நோயாளி சொல்லுவார் இல்லையா? அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த குளத்தை தண்ணீரை கலக்கி நோயிலிருந்து விடுதலை கொடுக்கின்றவர் ரஃபேல் வானதூதர் சொல்லி நோய் நமக்கு சுகம் கொடுக்கின்றவராக இருக்கிறார். அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு வானதூதர் இருக்கார், மனசாட்சியின் வானதூதர் ஒருத்தர். சரிங்களா? நம்ம மனசாட்சி இருக்கு இல்லையா? ஏய் தப்பு பண்ணாத, பண்ணுனா மாட்டிக்குவேன், நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி மனசாட்சி நமக்கு துணையாக இருக்கின்ற உரியல் என்ற வானதூதர். அவர் மனசாட்சியாக இருந்து செயல்படக்கூடியவர். அடுத்ததாக சலாஃபியல் வானதூதர் இருக்காரு. நம்ம செபிக்கிற ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு செபங்களையும் கடவுளை கொண்டு போய் சேர்க்கின்ற பணியை செய்கின்றவர். இது 6வதாக பரேகேல் அப்படிங்கிற வானதூதர் இருக்காரு. அவர் வந்து என்ன செய்ய கடவுளுடைய ஆசீர்வாதங்களை கொண்டு நமக்கு சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார். 7வதாக சகுதியல்ங்கிற வானதூதர் இருக்கிறார். நாம் ஜெபிக்கின்ற வேளையில நம்முடைய ஜெபத்துக்கு துணையாக நம்ம துதிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் துணையாளராக இருக்கின்ற வானதூதர் பிரியமானவர்களே. அப்ப இந்த 7 வானதூதர் சொல்லுங்க, கேட்டீங்கன்னு சொல்லுங்க. யார் யார்? 1 மைக்கேல், 2 அந்த பக்கம் 2 யாரு? தெரியாது ஃபாதர், நீங்க சொன்னீங்க. ஓகே, கபிரியேல், வெரி குட். 3வது ரஃபேல். 4வது மனசாட்சி ஃபாதர். எங்க மனசாட்சி ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. யார் அது? 4வது மனசாட்சியுடைய பாதுகாவலர் யாரு? உரியேல். சரிங்களா? 5வது நம்ம ஜெபத்தெல்லாம் கடவுளை கொண்டு போய் சேர்க்கிறவர் யாரு? சொன்னீங்க ஃபாதர், ஜெபமாலையா பாத்தீங்களா? யாரு? சலாஃபியேல். 6வது கடவுளுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இருக்கின்றவர்
பராக்கியல் 7 நம்மை கடவுளை துதிக்க துதிக்க தூண்டுகின்றவர் அப்படின்னு சொல்லி சகுதியில். ஓகே, இந்த 7 வானதூதர்கள் நம்மகிட்ட இருக்கா. 7 தான் நமக்கு துணையா இருக்காங்க. இதுல எத்தனை வானதூதர்கள் நம்மகிட்ட இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 7 பேர் இருக்காங்க. எத்தனை பேர் 7 வானதூதர்கள் இருக்காங்க? யார்ட்டையாவது? யார்ட்டையும் கிடையாது. ஏமா இந்த பக்கம் கிடையாது, கிடையாது. 7 கிடையாது. எத்தனை இருப்பாரு? சரி, மனுஷங்கள் தான் கிடையாது. அடுத்து 7 முக்கியமான சாத்தான்கள் இருக்காங்க. சரியா? அந்த சாத்தான்லாம் சொல்றேன். அது எத்தனை பேர்த்திட்ட இருக்குன்னு பார்க்கலாமா? எத்தனை பேர்த்திட்ட சாத்தான் இருக்குன்னு பார்க்கலாமா? சரி, முதல் சாத்தான் லூசிபர். லூசிபருடைய வேலை என்னது? ஆண்டோட சேலஞ்ச் பண்ணுச்சு. நீ என்னத்தை படிச்சாலும் எவ்வளவு மனசுல படிச்சாலும் அவனை கெடுத்து குட்டிச்சோறு ஆக்குவேன் அப்படின்னு சொன்னது லூசிபர் இல்லையா? அப்ப கடவுளுடைய நமக்கு மத்தியில என்னது? கடவுளுக்கு எதிராக விரோதமாக்கி, சரிங்களா, விரோதமாக்கி எதிர்த்து பேச வச்சு நம்பிக்கை நம்மளை குறைச்சு கொண்டு போறது அவனுடைய முக்கியமான வேலை என்ன தெரியுமா? வீட்டுல அம்மா அப்பா ஜெபமாலை பண்ணலாம்னு கேட்டா தூக்கம் வருது, நான் எங்கிட்டு டியூஷன் போவேனா, ஸ்கூலுக்கு போவேனா, ஹோம்ஒர்க் போகணும்னா, இதில் ஜெபமாலை சொல்லணும்னா, வந்து படிப்பேனா, என்ன செய்ய, எனக்கு தூக்கமா வருது அப்படின்னு சொல்லி உங்களை தூங்க வைக்கிற சாத்தான் பேர் என்னது? லூசிபர். சரிங்களா? உங்களை மட்டும் கிடையாது, அப்பா அம்மாவுக்கு தான். எம்மா ஜெயமாலஜன் ஃபாதர் சொல்லியிருக்காருமா, ஏய் உனக்கு வேற வேலை இல்லை, நான் வீட்டுல சமையல் பண்ணுவேனா, பெருக்குவேனா, துணி துவைப்பேனா, இல்ல உனக்கு ஜெயமால வேற சொல்ல கூட உட்கார்ந்து பார்க்க, நீ போய் தனியா ஜெபம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை விரட்டுகின்ற பெரிய சாத்தான் யாரு? அம்மா. பாத்தீங்கன்னா பெரிய சாத்தான் யாரு? லூசிபர். சரிங்களா? அதே மாதிரி அப்பா கிட்ட பிள்ளைங்க குடும்பமா ஜெபமாலை சொல்லி ஃபாதர் சொல்லியிருக்காரு, எப்பா நீங்க வாங்கப்பா சாயந்தரம் சேர்ந்து ஜெபமாலை சொல்லலாம். ஏய் உனக்கு ஒரு வேலை இல்லை, நான் வேலைக்கு போய் மனுஷன் டயர்டா இருக்கா, கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சா, மொபைல் பார்க்கலாம் நினைச்சா, இல்ல ஜெபம் பண்ணணுமாம்ல, ஜெபம் அப்படின்னு சொல்லி ஆண்களை யாராவது அப்பாக்கள் வந்து சொல்ல வச்சுச்சுன்னா யாரு? அவங்க பேசலப்பா. யார் பேசுறா? அவங்களுக்குள்ள இருக்க லூசிபர் தான் பேசுது இல்லையா? ஜெயிப்பது தடையாக. ஞாயிற்றுக்கிழமை காலையில அம்மா எழுப்பாங்க, வர நம்ம பக்கத்துல 9 மணிக்கு தான் பூசை இல்லையா? சரிங்களா? நான் இருக்க பங்குல காலையில 6 மணிக்கெல்லாம் பூசை, 6:30க்கெல்லாம். அந்த பிள்ளைங்களாம் அடி கண்ணெல்லாம் சொருகிட்டு வந்து உட்கார்ந்து இருக்காங்க. சரிங்களா? ஒரு சில பிள்ளைங்கள்ட்ட நம்ம பக்கத்துல 9 மணிக்கு வாங்க சொன்னா எத்தனை பிள்ளைங்க கரெக்டா 9 மணிக்கு வர்றீங்க? நம்பலாமா? அலெக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாரு மாதிரி. இல்லையா? பகுதி பேர் 9 மணிக்கு வரது இல்லையாமே. சரி, இந்த பக்கம் எத்தனை பேர் 9 மணிக்கெல்லாம் டான் அப்படின்னு கோயில் இருக்கவங்க பாத்தீங்களா? அதுல 10 கை தான். அப்ப மெஜாரிட்டி இல்லையா? இந்த பக்கம் அது 4 கை தான் வருது. இந்த பக்கம் நாங்க பாட்டு கிளாஸ்ல இருந்து லேட்டா தான் வருவோம். சரி, அப்ப நீங்க தாமதமா வர வச்சு விசுவாசத்துல கோயிலுக்கு போக விடாம பண்ற சாத்தான் யாரு? லூசிபர். எண்ணிக்கைங்க 7 தலைமை சாத்தான்ல எத்தனை சாத்தான் நம்மகிட்ட இருக்குன்னு பார்ப்போம். பார்க்கலாமா? 1 இருக்கா? இருக்கா? ஓகே, ஒத்துக்கிட்டாங்க. லூசிபர் இருக்குங்க. 2வதாக பெலியல்ங்கிற சாத்தான். இது என்ன தெரியுமா செய்யும்? பெலியல் அப்படிங்கிற சாத்தான் அது என்ன செய்யணும்? அடுத்த சொத்துக்கு ஆசைப்படு, அண்ணே வீட்டுல பண்டை வாங்கி வச்சா தூக்கி சாப்பிடு, சாக்லேட்டு தான் எடுத்து தின்று, சரிங்களா? அண்ணனுக்கெல்லாம் ஷேர், அக்காக்கெல்லாம் ஷேர் வைக்காத, தங்கச்சிக்கெல்லாம் ஷேர் வைக்காத, நீ அடுத்த சொத்தை ஆசைப்பட்டு அடுத்த வாழ்க்கை கெடுக்க பாரு. கோயிலுக்கு போனா அடி நீ எதுக்கு கோயிலுக்கு போற, கோயிலுக்கெல்லாம் போகாத, வா நம்ம விளையாட போலாம், இல்லைன்னா அங்க போலாம் இங்க போலாம்னு சொல்லி கூட்டிட்டு போ. அதுக்கு பசங்களுக்குலாம் அந்த குளத்துல போய் விளையாடலாம் சொல்லி கூட்டிட்டு போ. கோயிலுக்கு போகாம அப்படிலாம் சொல்லுச்சுன்னா அடுத்த வாழ்க்கை கெடுக்கிற சாத்தாவுடைய பேர் பெலியல். நம்மள்ட்ட இருக்கா? ஆமாவாமல்ல, வேகமா இல்லையா? இல்லையா? அடுத்த விஷயத்துக்கு ஆசைப்படல, அக்கா பேனா தங்கச்சி பேனாலும் எடுத்து யூஸ் பண்ணல, மத்தவங்களுக்கு வைக்கிற பொருளை எடுக்கல, நீ அவளுக்கு மட்டும் அழகா ட்ரெஸ் வாங்கி கொடுத்து வாங்கி கொடுக்கல, அம்மா கிட்ட சண்டை போடல, நீ இவ்வளவு நேரம் இல்லை இல்லைன்னு சொன்னாலுங்க ஆமாவா ஆயிடுச்சாங்க. அப்ப உங்ககிட்ட சாத்தான் என்ன சாத்தான் இருக்கு? பெலியல் சாத்தான் இருக்கு. இந்த பக்கம் இருக்கா? நீ அமைதியா சிரிக்கிறதே ஃபாதர், அதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா ஃபாதர்? சரி, ஓகே. 2வது சாத்தான். 3வது சாத்தான் லேவியத்தன். லேவியத்தன்னா பொறாமப்படுறது, ஏமாத்துறது, என்னது? திருடுறது. சின்னதோ பெருசோ செய்யறது. பூவை திருடுறது, காயை திருடுறது, என்னது?
இதெல்லாம் மற்றவங்களை ஏமாத்தி சொத்து சேர்க்கிறது, மற்றவங்களை இதெல்லாம் செய்ய வைக்கிற சாத்தானுடைய பேர் யாரு? லேவியாத்தான். சரிங்களா? இந்த சாத்தான் இது இருக்காடா உங்கள்லாம்? இருக்கா? ஆமா ஆமா இருக்கா? சரி, ஓகே. இல்லைன்னா கடவுளுக்கு நன்றி. அடுத்து 4வது சாத்தான், சீக்கிரம் போயிடலாம். 4வது சாத்தான், பெரிய சாத்தான் யார் தெரியுமா? உங்க லைஃப்ல எப்ப பார்த்தாலும் கொஞ்ச நேரம் சோர்ந்து போக வச்சோம். சரிங்களா? சோர்வடைய செய்யறது, டயர்ட் ஆக்குறது, வாழ்க்கையில தடைகளை ஏற்படுத்தி நல்லா படிக்கிற பிள்ளைகள் சோம்பேறி ஆக்குறது, வேலைக்கு போறவங்க வேலைக்கு போகாம பண்றது, இதெல்லாம் செய்கிற சாத்தானுடைய பெயர் வந்து பெயல்செபூல். பெயல்செபூல்னு ஒரு சாத்தான் இருக்கு. சரிங்களா? அது இருக்கா? ஆமா பாத்தீங்களா? ஆமா. இப்ப 4 சாத்தான், எத்தனை சாத்தான் இருக்கு? 4மே இருக்கு. பாத 3 இருக்கா? ஆமா, அதுல பெருமை பாராட்டு 3 இருக்குன்னு சொல்லி. சரி, அடுத்ததாக 5வது என்னன்னா, இது எண்ணிக்கை புத்தகத்துல 25ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. சோம்பேறியா பிள்ளைகளை மாத்துறது. சரிங்களா? காலையில எந்திரினா எந்திரிக்க மாட்டாங்க, ஹோம்ஒர்க் பண்ணா எந்திரிச்சு செய்ய மாட்டாங்க. சரிங்களா? கோயிலுக்கு போனா கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் தூங்கிறனே, 5 நிமிஷம் தூங்கிறேன்னு சொல்லுவாங்க. வேலைக்கு போச்சுன்னா வேலை செய்ய மாட்டாங்க. சரிங்களா? பிள்ளைங்க மட்டும் கிடையாது, பெரியவங்கள் தான். சரிங்களா? காலையில அம்மா காலையில 5 மணிக்கு எழுப்பி கோயிலுக்கு போன பிள்ளை சொல்லுவான், அவங்க அம்மா எந்திரிக்கிறேன் 6:15. அப்புறம் எங்கிட்ட நம்ம 5 மணிக்கு எந்திரிச்சு கோயிலுக்கு போறது, அப்படிதானே? ஆமா பாத்தீங்களா? சரி, அப்ப அம்மாக்கள்கிட்ட அப்பாக்கள்கிட்ட பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடிய சோம்பேறியா இருக்கக்கூடிய சாத்தான் பேர் என்னது? சோம்பேறியா இருக்குது பாகால் பெருங்கிறது. அடுத்து 6வதாக பார்க்கின்ற வேலையில இது குடும்பத்துல சண்டை, பிரிவினை, அதுக்கு என்னது மத்தவங்க உருப்படாம போய் கெடுக்கிறது. சரிங்களா? இச்சைக்கு இடம் கெடுக்கிறது, உடல் இச்சைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன் வாழ்க்கையை கெடுக்கிறது. சரிங்களா? இவனுடைய சாத்தானுடைய பேர் என்னது? அஸ்மதேயு சாத்தான். இது தோபீத் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப குடும்பத்துல சண்டையெல்லாம் போறீங்களா பிள்ளைங்களா? அக்கா தங்கச்சிங்களா, அண்ணன் தம்பிக்குள்ள? அப்ப உங்கள்கிட்ட சாத்தான் இருக்குன்னு அர்த்தம். என்ன சாத்தான்? என்ன சாத்தான்? அஸ்மதேயுங்கிற சாத்தான் இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு என்ன, பிள்ளைங்களை மட்டும் கிடையாது, குடும்பத்துல கணவன் மனைவியோட சண்டை போடுற மனைவிகளே, இந்த மனைவி கிட்ட சண்டை போடுற கணவன்மார்களே, உங்கள்கிட்ட எல்லாம் பெரிய குட்டி பிசாசு இருக்கிறது, அஸ்மதேயுங்கிற சாத்தான். அப்ப அந்த சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. பிரியமானவர்களே, இறுதியாக பார்க்கின்ற வேளையில நோய் வர வச்சு, மற்றவனுக்கு குழி தோண்டி உள்ள அவனை விழ வச்சு, அவனுக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்து மற்றவங்க கஷ்டப்படுறதை பார்த்து கைதட்டி சிரிக்கிற அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுக்கிட்டையும் ஒரு சாத்தான் இருக்கிறது. அந்த சாத்தானுடைய பேர் என்னது? அபதேயுங்கிற சாத்தான். திருவெளிப்பாடு 9:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 7 சாத்தான்ல உங்களுக்கு எத்தனை சாத்தான் இருக்கு? 3 தானா? என்னென்ன இருக்கு? அதெல்லாம் தெரியாது ஃபாதர். ஆமா, சம்மன சுத்தப்ப பிள்ளைங்க வரல விட்டு நீ எத்தனை இருக்குன்னு சொல்லல, சாத்தான் மட்டும் வேகமா வரல விட்டு சொல்லுங்க எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு அந்தோனியார் பாதத்துல உட்கார்ந்துட்டு சாத்தான் வந்து நெருங்கவே கூடாது. சரிங்களா? அப்ப புதிய ஆண்டுல நம்ம சம்மன சூழல் பிள்ளைகளாக இருக்க வேண்டியதுமே சாத்தானுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே. இப்ப புதிய ஆண்டு ஆண்டவர் நமக்கு வந்து வாக்கு தத்தத்தை கொடுக்க போகிறான். சரிங்களா? ஒரு வாக்கு தத்தத்தை கொடுப்பாங்க. விடுதலை பயணம் 34ஆம் அதிகாரம் 24வது வசனம் எடுத்து வாசிங்க. விடுதலை பயணம் 34:24. ஆண்டவர் இந்த ஆண்டுல உங்களுக்கு ஆசீர்வாதமாக சொல்லப்பட்ட வார்த்தையாக இருக்க போகிறது. எடுங்கப்பா வேகமா. ஏனெனில் வேற்றினத்தாரை வேற்றினத்தாரை உங்களிருந்து விரட்டி விட்டு உங்களுடைய இலக்கை விரிவுபடுத்துவேன். ஆண்டு சொல்ற முதல் காரியம், புதிய ஆண்டுல இத வாழ்க்கையில் இருக்கின்ற எதிரிகள் உனக்கு எதிராக செயல்படுங்க எல்லாத்தையும் விரட்டி அடிச்சிருவேன். ஒன்று. இரண்டாவதாக உன்னுடைய லட்சியத்தை, உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய சொந்தங்களை நான் விரிவுபடுத்துவேன். இலக்கை விரிவுபடுத்துவேன் சொல்றாரு. அப்புறம் நீ புதிய ஆண்டில் உன் கடவுளுடைய திருச்செந்தத்தில் நிற்க வருகின்ற பொழுது உன்னை பிரித்திட போவதில்லை.
சரி, ஆண்டவர் நீங்க கடவுளுக்கு வந்து பணி செலுத்துகின்ற வேலையில, காணிக்கை செலுத்துகின்ற வேலையில அதை போல மாபெரும் ஆசீர்வாதத்தை உனக்கு ஆண்டவர் கொடுப்பார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேடித்தான் நீங்க வந்திருக்கீங்க. ஆண்டு தொடக்க நாளில இந்த முதல் மாசத்துல முதல் செவ்வாய்க்கிழமையில நீங்க நம்முடைய நற்கனை ஆண்டவரை நம்முடைய கோடி அன்பு தேடி வந்திருக்க வேளையில் ஆண்டவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய லட்சியத்தை, இலக்கை அகலப்படுத்துவார், பெரிதாக்கி கொடுப்பார். இரண்டாவதாக, உனக்கு இருக்கிற எதிரிகளை எல்லாம் உன் கண்ணு முன்னாடி வீழ்த்து காட்டுவார். சரிங்களா? உங்க கண்ணு முன்னாடி உங்களுடைய எதிரிகள் நீங்கள் வீழ்வதை காண்பீர்கள். மூன்றாவதாக, இது ஆண்டவருடைய திருச்செயலில் வந்து ஆண்டவரை முழுமையாக ஒப்புக் கொடுக்கின்ற வேளையில் இதை போல பன்மடங்கு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுப்பார். எனவே இந்த நம்பிக்கையோடு இப்பொழுது நாம் இறுதி ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்ல இருக்கிறோம். அனைவரும் எழுந்திருப்போமா? எழுந்து நம்மை முழுமையாக அவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் தாமே நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் தாமே நம்மை துணையாளராக வழி நடத்தணும். ஆண்டவர் தாமே எல்லா நலன்களையும் உங்களுக்கு கொடுத்து சிறப்பாக வழி நடத்தப்பட வேண்டும் என அவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரை நாம் சிறப்பாக அவருடைய ஆசீர்வாதத்தை நாடுவோம். வல்லமையோடு எங்களை வாழ்க்கை வழி நடத்துகின்ற அன்பு இயேசுவே, எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று கண்களை மூடி கரங்களை குவித்து உங்கள் மனக்கண்களுக்கு முன்னால் நற்கனை ஆண்டவர் வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துக் கொண்டு இந்த ஜெப வேலைகளை நாம் ஒன்றாக ஜெபிக்கிற வேளையில் ஆண்டவருடைய அருளும் ஆசை நமக்கு துணையாக இருக்கணும். இந்த புதிய ஆண்டுல ஆண்டவர் தாமே முதல் செவ்வாய்க்கிழமையில நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீமைகளை அகற்றணும். சாத்தானுடைய உடலிருப்புகளை விரட்டி அடித்து இது நம்முடைய சமரசனுடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி தூயவர்களாக வாழுகின்ற ஆற்றலை இறைவன் தரும்படியாக அவருடைய கரங்களை நாம் ஒப்புக் கொடுக்கின்ற வேளையில, இயேசுவே நீ எங்களுக்கு போதுமையா, உடைய பிள்ளைகள் ஆகிய நாங்கள் இதை எங்களுடைய வாழ்க்கையில் மட்டுமே பற்றி கொள்ளுகின்ற இதயத்தை எங்களுக்கு தருவீராக. அன்பின் தெய்வமே, இது நாங்கள் எங்களை மனமுருகி ஜெபிக்கிற வேளையில எங்களுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்வீராக. அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, இது நேரத்தில் லட்சிய நாங்கள் கேட்டதை போல 5 மீனை 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு உணவு கொடுத்தவன் நீதானப்பா. இது அவர்கள் பசியால் இருப்பதை கண்டு பசியை போக்கி அவர்களுக்கு இது ஒன்றுமில்லாமல் இருந்தவர்களை கூட உயர்த்தி காட்சியவன் நீதானப்பா. ஆண்டவரே, நாங்கள் நாடி வந்திருக்கிற இந்த உன்னதமான நாளில இதனுடைய பிள்ளைகள் மனமுருகி ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவைகளையும் ஒவ்வொரு கருத்துக்களையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நேரத்தினுடைய குழந்தைகளாம் ஒன்று கூடி இது மனமுருகி ஜெபிக்கிற அவருடைய தேவைகளுக்காக நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, சிறப்பாக குழந்தைகள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. இந்த குழந்தைகளுக்கு இந்த புதிய ஆண்டுல இது புதிய கல்வி தளங்களை படிக்கின்ற தன்னங்களில படிப்பு கேட்ட ஞாபக சக்தி, நல்ல மனப்பாட சக்தி கொடுத்து நல்ல முறையிலே அவர்கள் படிக்கின்ற அந்த அவருடைய மனப்பக்குவத்தை தருகிறாங்க. வாழ்க்கையிலே இது உலகை வைத்து வருகின்ற தன்னங்களிலே மனதிலே போராட்டங்கள், மனதிலே கவலைகள், மனதிலே கஷ்டங்கள் எல்லாம் எதுவும் பிள்ளைகள் அணுகாமல் பேணி காப்பீராங்க. அன்பின் தெய்வமே, இதை என்னுடைய குடும்பத்தினுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. எங்க அப்பாவுக்காக செபிக்கிறேன். என் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் இருக்கிறதுக்காக எத்தனை தியாகம், எத்தனை போராட்டம், எத்தனை கஷ்டங்கள் இது நாள் முழுவதும் உழைத்தாலும் இது அவருக்கு உடம்புல சோர்வுகள் இருந்தாலும் கூட இதை என் பிள்ளைக்காக, என் மனைவிக்காக, எங்க அப்பா அம்மாவுக்காக நான் உழைத்து கொண்டே சொல்லி ஜெபிக்கிறேன். எங்களுடைய அப்பாவுக்காக ஆசீர்வதிங்க. எங்க அப்பாவை தொடுங்க ஆண்டவரே. தொட்டு இது எங்க அப்பா இங்க கூட இல்லாட்டாலும் பரவாயில்லை. இங்க இருக்கிற அந்த தந்தையர்கள், வெளியூர்ல இந்த வெளிநாட்டுல வெளி மாநிலத்தில் தங்கி இருக்கக்கூடிய தந்தையர்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிச்சு அந்த அப்பாக்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. உழைப்பு கேட்டு ஊதியத்தை கொடுங்கப்பா. இது எங்க அப்பாவுக்கு எந்த கஷ்டம், எந்த நோயும், எந்த தொந்தரவுகளும் வராத ஒரு பேணி காமிறாங்க. எந்த சாத்தாந்த இடர்பாடுகளும், எந்த பில்லிசுனி வந்திருந்த கட்டுக்களும் எங்க அப்பாவை அணுகாம பேணி காக்க ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்க அப்பா நல்லா இருந்தா மட்டும்தான் நாங்க நல்லா இருக்க முடியும். இனி எங்க அப்பாவை ஆசீர்வதிங்க. அன்பு இயேசுவே, நேரத்துல எங்க அம்மாவுக்காக ஜெபிக்கிறேன். எங்க அம்மாவை ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிச்சு எங்க அம்மாவுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுங்க. எங்க அம்மா துணை இருந்தா மட்டும்தான், எங்க அம்மாங்கிற ஒரு உறவு இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில நாங்க மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எத்தனை தியாகத்தின் அடையாளமாக இருக்கிறாங்க. அதிகாலையில் எழுப்பி இதை எங்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி நாள் முழுவதும் உழைத்து இது பலவிதமான கஷ்டங்கள் உடலில் இருந்தாலும் கூட, வேதனைகள் இருந்தாலும் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உழைக்கிற எங்க அம்மாவை ஆசீர்வதிங்க. எங்க அம்மா அந்த புது வருஷத்துல எதற்காக ஜெபிக்கிறாங்களோ அதை நிறைவேற்றி தருவீராங்க. அன்பின் தெய்வமே, நம்பிக்கையோடு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற அந்த உன்னதமான தனத்துல இது சிறப்பான குடும்பத்தில் இருக்க பெரியவர்கள், குடும்பத்தில் இருக்க உறவுகள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராங்க.
எங்களுக்குள் இருக்கிற இது மாற்று கருத்துக்கள், பிரிந்து போன சிந்தனைகள் அனைத்தையும் மாற்றி ஒற்றுமை பிள்ளைகளாக வாழச் செய்தல் ஆண்டவரே. அன்பினீவா எங்களுடைய பங்கு இறை சமூகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய பாசமிகுந்த அருத்தந்தை அலெக்ஸ் இந்த கரங்களில் இருப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எப்பொழுதும் எல்லாராலும் இனிமையாக பழகக்கூடியவர், தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை திறமையாக செயல்படக்கூடியவர் ஆண்டவரே. அவரை நிறைவாக ஆசீர்வதிங்க, நல்ல உடல் சுகத்தை கொடுங்க, திட்டமிட்டு செய்கின்ற காரியங்களை வெற்றியை தருவீராக. அன்பின் தெய்வமே, இது எங்களுக்கு நாட்களில் வந்து எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற எங்களுடைய பாசமிகுந்த தந்தை இது ராஜேஷ் இந்த கரங்களில் இருப்பு கொடுக்கிறோம். அவர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுங்க, நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. மேலும் எங்களுடைய பங்கிலே சிறப்பாக செயல்படுகின்ற பங்கு அறுப்பணி பேரவை நிர்வாகிகள் உறுப்பினர்களுடைய கரங்களில் இருப்பு கொடுக்கிறேன். 3 ஆண்டுகளாக என்னுடைய பங்கிற்காக உழைத்திருக்கிறாங்க. அவர்களுக்கு நாங்கள் இந்த மாற்றம் வருகின்ற தன்னுகள்ல புதிய பங்கு அறுப்பணி பெரிய வருகின்ற தன்னுகள்ல பழைய நிர்வாகிகள் அனைவரையும் ஆசீர்வதியும், உறுப்பினர்களை ஆசீர்வதியும், பங்கிற்காக இருந்த முயற்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. அன்பின் தெய்வமே, புதிய அறுப்பணி பேரவை தேர்தல் வருகின்ற தன்னுகள்ல இதை நாங்கள் எங்களுடைய பங்கிற்காக உழைக்கக்கூடிய, நேரத்தை ஒதுக்கி செலவழிக்கக்கூடிய நல்ல உள்ளம் கொண்ட நல்ல பணியாளர்களை எங்களுக்கு காட்டி கொடுப்பீராக. நல்ல உள்ளம் கொண்டவர்கள் நாங்கள் தேர்ந்தெடுத்து புதிய அறுப்பணி பேரவை மருந்துகொண்டு இறை சமூகத்துக்கு இது தங்களுடைய உழைப்பின் மூலமாக, திட்டமிடுதல் மூலமாக பங்கு தந்தையோடு இணைந்து செயல்பட்டு வளர்ச்சிப்பார் செல்லக்கூடிய நல்ல உள்ளங்களை காட்டி தாரும் ஆண்டவரே. அன்பினேவா அன்பிய ஒருங்கிணையம், அதே பங்கு சேவை ஒருங்கிணையம், அடித்தள முழு வளர்ச்சி சங்கம் மற்றும் இருக்கக்கூடிய எல்லா சிறு வழி இயக்கங்கள், எல்லா இளையோர் இயக்கம், OCS அனைத்துடைய கரங்களில் இருப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அனைவரையும் ஆசீர்வதித்து புதிய ஆண்டுல அது திட்டமிடுகின்ற காரியங்களை வெற்றியை தருவீராக. அன்பின் தெய்வமே, நம்பிக்கையோடு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற இந்த உன்னதமான தருணத்துல இது திருமண காரியங்களை முன்னெடுக்கின்ற குடும்பங்களை கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். அன்பு இயேசுவே, என் பிள்ளைக்கு நல்ல வரன் கிடைக்கணும், திருமண வாழ்க்கை அமைன்னு சொல்லி செபிக்கிற கண்ணீர் வடிக்கிற பெற்றோருடைய கண்ணீரை துணையும் இந்த புதிய ஆண்டிலே என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை தான் நல்ல துணையாளை காட்டி தருவீராக. அன்பின் தெய்வமே, இது திருமண காரியங்கள் தடைபட்டு போய் கிடக்குதுப்பா. என் மகனுக்கு என்ன நினைச்சாலும் ஒரு நல்ல துணையே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இதை நல்ல ஒரு திருமண காரியங்கள் அமைச்சா கூட இதை அவங்களுக்கு தடை, அதை வந்து நிறுத்தக்கூடிய தீய சிந்தனை கொண்ட இதை எத்தனை பேர் அதை தடுத்து விட்டுறாங்க, கெடுத்து விட்டுறாங்க. ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளை கண்ணீரை துடைத்து அந்த திருமண காரியங்களை கைவிட செய்வீராக. அன்பு இயேசுவே, ஆலயத்துக்கெல்லாம் வராமல் இருக்க பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன்ப்பா. இதை மறந்துகொண்டு இறை சமூகத்திலே ஆலயத்துக்கு வராமல் இருக்க பிள்ளைகளின் மனங்களை தொட்டு புதிய ஆண்டில் எல்லா பிள்ளைகளும் ஒற்றுமையின் பிள்ளைகளாக ஆலயத்துக்கு வருகின்ற ஆசீர்வாதத்தை தருவீராக. இந்த ஜெப வேளையிலே கலந்து கொள்ள முடியாமல் இல்லங்களிலும் இது பல்வேறு இடங்களிலிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்க பிள்ளைகள், இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், இதை கேட்டுக் கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. அந்த பிள்ளைகள் என்ன காரியம் ஜெபிக்கிறாங்களோ அதை நிறைவேற்றி தருவீராங்க. அன்பின் தெய்வமே, இது எங்களுக்கெல்லாம் நல்ல துணையாளராக இருக்கிற மறைக்கல்வி ஆசிரியர்கள், அதே போல துணையாளர்களுடைய ஆசிரியர்கள், பள்ளிக்கூடத்தில் பாடங்களை கற்றுத் தருகின்ற அனைத்து ஆசிரியர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அன்பின் தெய்வம், அதே போல தொடர்ந்து ஜெபிக்கிற வேளையில பங்கில் இருக்கின்ற இளையோருடைய கரங்களில் இருப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இளைய சமுதாயத்தை நிறைவாக ஆசீர்வதித்தலும், படித்து முடித்திருக்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பையும், படித்துக் கொண்டிருக்க பிள்ளைகள் நல்ல எதிர்காலத்தில் தருவீராக. இந்த ஆண்டில் 10ஆம் 12ஆம் படிக்கிற பிள்ளைகளுடைய கரங்களில் இருப்பு கொடுக்கிறேன். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல முறையில் தேர்வில் அதிக மதிப்புள்ள வெற்றி பெற துணை செய்வீராக. அன்பின் தெய்வம், நாங்கள் நம்பி செபிக்கிற இந்த உன்னதமான தருணத்துல இதை மனமாற்றத்துக்காக செபிக்கிறோம் ஐயா. இதை நாங்கள் புதிய ஆண்டிலையாவது பழையவற்றில் இருக்கக்கூடிய தீயவைகளை மறந்துவிட்டு, சண்டை சச்சரவுகளை ஒதுக்கிவிட்டு நாங்கள் புதிய சிந்தனையோட மற்றவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற இதயத்தை தருவீராக. அன்பின் தெய்வமே, திருமண வாழ்க்கையில் ஒன்றுபட்டிருக்க பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். இந்த திருமண வாழ்க்கையில் புதிதாக இணைந்திருக்க பிள்ளைகள் ஆசீர்வதித்தாலும், திருமண வாழ்க்கையில் இருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் இது குடும்பத்தினுடைய முழுமை குழந்தை பாக்கியத்துக்காக செபிக்கிற என்னுடைய சகோதர சில ஆசீர்வதி குழந்தை பாக்கியம் தருவீராக. அதே போல கருவளை குழந்தையை தாங்கி இருக்கிற என்னுடைய சகோதரிகளுக்காக செபிக்கிறேன். நீதாமே தொட்டு ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளை தாயின் செயல் நடவடிக்கை துணை செய்தல் ஆண்டவரே. புதிய ஆண்டுல மனமாற்றத்துக்காக செபிக்கிற வேளையில மதுவுக்கு போதைக்கு அடிமையா இருக்க பிள்ளைகளுக்கு மனமாற்றத்தை கொடுங்கப்பா. மதுவுக்கு அடிமையா இருக்க பிள்ளைகளுக்கு மனமாற்றத்தை கொடுத்து உழைக்கின்ற பணம் குடும்பத்துக்கு சொந்தமானது, குடும்பத்துக்கு வந்து சேர துணை செய்வீராக. அந்த மது பழக்கத்தில் விடுபட வேண்டும் என விரும்புகின்ற என்னுடைய சகோதர பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்காங்க. அந்த பழக்க வழக்கத்தை விடுதலை கொடுத்து என்னுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு குடும்பத்தில் வாழ துணை செய்வீராக. அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, நம்பிக்கையோடு நான் செபிக்கிற அந்த உன்னதமான தருணத்துல நீதாமே சிறப்பாக அருளை ஆசிரியை பொழிவீராக. இது உடல்நலம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளை கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நீதாமே பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. அன்பின் தெய்வமே, இந்த உன்னதமான தருணத்துல நற்கண்ணை ஆண்டவரை இது பவனியாக நாங்கள் எடுத்துச் செல்கின்ற வேளையில் இதனுடைய நற்கண்ணை ஆண்டவரை தொட்டு தொடுகின்ற பிள்ளைகள் என்ன காரியங்களுக்காக செபிக்கிறார்களோ, என்ன காரியங்களுக்காக மன்றாடுறார்களோ நிறைவேற்றி தருவீராக. அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே,
நேரத்துல பக்கத்தில் இருக்கின்ற சகோதர சகோதர தோள் மீது கைகள் வைங்க. பக்கத்தில் இருக்கிற சகோதர தோல்ல கை வச்சுக்கோங்க. யாராக இருந்தாலும் பரவாயில்லை, பக்கத்தில் தோல் மீது கை வைங்க. பிள்ளைகள் தான் பக்கத்துல எல்லாம் தோல்ல கை வச்சுக்கோங்க. நமக்காக ஜெபிப்பதை விட பிறருக்காக ஒப்பு கொடுக்கின்ற ஜெபங்கள் இது வல்லமையுள்ளதாக இருக்கும். இனி வல்லமுள்ள தெய்வத்துடைய பிரசனத்துல நம்ம இருக்கிற வேலையில பின்னாடி இருக்க ஆண்கள் தான் பக்கத்துல இருக்க தோல்ல கை வச்சுங்க, கையால் பிடிச்சு நில்லுங்க. எனவே நேரத்துல மற்றவர்களுக்காக ஜெபிக்க போறோம். அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, இந்த நேரத்துல நான் யார் தோல் மீது கரங்களை வைத்திருக்கிறேனோ அந்த சகோதரனை அந்த சகோதரியை தொடுங்கப்பா, தொடுங்க ஆண்டவரே. இது உடைய பிரசனம் என் மூலமாக மீது இறங்கி வரட்டும். அந்த 4 பேர் விளக்குவாதம் முற்றவனை தூக்கி கொண்டு ஆண்டவர்கிட்ட வந்த வேலையில ஆண்டவர் நம்மை தொட்டு அதை ஜெபித்த வேலையில இது சுகத்தை பெற்றுக்கொண்டான், பார்வையிட்டு தொட்டான், பார்வையை பெற்றுக்கொண்டான். இந்த நேரத்தில் நம்பிக்கொண்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இது நீதாமே என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. என்னுடைய நான் தொட்டு இருக்கிற சகோதரருக்கு சகோதரி என்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறாரோ, என்ன காரியங்களுக்காக மன்றாரோ நிறைவேற்றி தருவீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாவது பாடங்கள் புரியவில்லை என்றால் புரிகின்ற ஞாபகத்தை கொடுங்கப்பா. என தொட்டிருக்கிற சகோதர சகோதரிக்கு உடலில் இருக்கிற சோர்வுகளை போக்குங்கப்பா. உடலில் இருக்கிற நோய்களை நீக்கும் ஆண்டவரே. தலைவலியாக இருக்கலாம், இது பின்கழுத்து வழியாக இருக்கலாம், பார்வை குறைபாடாக இருக்கலாம். ஆண்டவரே, ஆண்டவரே நீக்குவீராக, நோயிலிருந்து விடுதலை தருவீராக. ஆண்டவரே, இந்த பிள்ளை நாங்கள் தொழில் ஜெபிக்கிற சகோதரருக்கு சகோதரிக்கு மனதில் என்ன இந்த புதிய ஆண்டுல என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறாரோ, என்ன காரியத்துக்காக மன்றாடுறாங்களோ அதை தரும் அந்த ஆசீர்வாதத்தை தாருங்க ஆண்டவரே. இப்பொழுது நமத்தில் நற்கனாக வருகின்ற வேளையில் அது நம் தொட்டு இருக்கிற சகோதரி விட்டு ஆண்டவர் தொட்டு பாருங்க. ஆண்டவர் தொட்டு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கேளுங்க. நம்முடைய ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு அதிசயங்களை காண செய்கின்ற தெய்வமாக இருக்க போகிறார். இயேசுவே, இயேசுவே, இதோ என் மத்தியிலே வருகின்ற வேளையில் உடைய வல்லமை என்னுடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் ஐயா. இது குருவானவர் நற்கனை ஆண்டவரை எடுத்து வருகின்ற வேளையில் ஆண்டவருடைய வல்லமை நமக்கு கடந்து வரட்டும். இது நாளில் வந்திருக்க பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் ஆண்டவருடைய அருளும் ஆசை நிரம்புவதாக. ஆசீர்வாத மூலமாக இந்த பிள்ளைகளை நிரப்பும் ஐயா, நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நீ சொன்னால் போதும் என் உடலெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவை நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். ஆண்டவரை தொட்டு வணங்குங்க. ஆண்டவர் வந்து அவர் ஆசீர்வாதம் பெறுங்க. இது ஆண்டவருடைய பிரசனை நம்ம தொடுகின்ற வேலையில, அவரை தொட்டு பார்க்கின்ற வேலையில இந்த வல்லமை வெளிப்படுகின்ற நேரம், வல்லமை மத்தியிலே இறங்கி வருகின்ற நேரம், உன்னதமான பிரசனத்தின் நேரமாக இருக்கிறது. அவரை நம்ம பார்த்து கொண்டிருந்தோம், பக்கத்துல வந்திருக்கிறாரே. இது தூரத்தில் இருக்க ஆண்டவர் அல்ல, நம்முடைய ஆண்டவர் நமக்கு அருகாமையில் வருகின்றவர். அவரை தொடுகின்ற வேலையில நிச்சயமாக உங்களுக்கு உடல் இருக்கிற நோய்களை போக்குகின்ற தெய்வமாக இருக்கிறார். இதை நம்முடைய ஆண்டவரை தொட்டு பார்த்து, அவரை தொட்டு பார்த்து அருகாமையில் போய் அவரை எதற்காக வந்திருக்கிறீர்களோ, எதற்காக செபிக்கிறீர்களோ, எதற்காக மன்றாடுகின்றீர்களோ அதை ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரை தொட்டு அவருடைய பிரசனத்தை நாடுங்க. ஆண்டவரே நீ ஆசீர்வதின்னு சொல்லுங்க. ஆண்டவரே நீ தொடுங்கப்பா, உடைய வல்லமைக்கு இறங்கி வரணும்னு சொல்லுங்க. சொல்லி செபிங்க. ஆண்டவரை தொட்டு ஆசீர்வாதத்தை பெறுங்க. ஆண்டவர் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மை கடந்து சென்று கொண்டிருக்கிறார். வல்லமையில தெய்வத்துடைய ஆசி, வல்லமையில தெய்வத்துடைய ஆற்றல். இதை நேரத்தில் நீங்கள் ஒரு வல்லமை உணர்வீர்கள். இந்த உடலில் இருந்த நோய்களை சுகப்படுத்தும் தெய்வமாக இருக்கிறார். ஆண்டவருடைய வல்லமை நம்மை ஆட்கொள்ளும் நேரமாக இருக்கிறது. ஆண்டவரை தொட்டு அவருடைய வல்லமை உணருங்க. உடைய வல்லமை நம்முடைய மத்தியில் இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். இயேசுவை நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை, 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 ஆராதனை. இயேசுவை நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நீ சொன்னால் போதும் என்
மனமெல்லாம் சுகமாய் மாறும். நாவசைந்து பேசாத என் வாயின் கூட வகை வகையாய் இரு பாடல் பாடச் செய்தீரே. நாவசைந்து பேசாத என் வாயின் கூட வகையாய் கீதங்கள் பாடச் செய்தீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எவ்வொழியும் கேட்காத என் காதும் கூட அயராத உன் வார்த்தை கேட்கச் செய்தீரே. எவ்வொழியும் கேட்காத என் காதும் கூட அயராத உன் வார்த்தை கேட்கச் செய்தீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட பரமான உன் வதனம் காணச் செய்தீரே. எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட பரமான உன் வதனம் காணச் செய்தீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். அன்பு இயேசுவே, இது எங்களை கடந்து வருகின்ற உன்னதமான சமயத்தில் உடல்ல பலவிதமான நோய்களால பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. இதய வழியில இதய நோயினால துன்புற்று கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளின் கரங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. இது இதய வழி ஊக்கம் இதத்தை பிரசனம் என்னை நிரப்புகின்ற வேலையில நெஞ்சில் இருக்கிற வலி, நெஞ்சில் இருக்கிற கஷ்டம், நெஞ்சில் இருக்கிற கவலை அனைத்தையும் போக்கும் ஆண்டவரே. அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, இந்த நேரத்துல இந்த வயிற்று வழியால் துன்புற்று கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கரங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. செரிமான பிரச்சனைகள் வாய்வு தொந்தரவுனால இது அல்ச நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கரங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் இயேசுவே. இயேசுவே, இந்த பிரச்சனைகளை கடந்து வருகிற அந்த தனத்துல இது எங்களுக்கு வயிற்றில் இருக்கிற தொந்தரவுனால துன்பப்பட்டு கொண்டிருக்கிற வயிற்று வழியால் இருக்கிற ஆசீர்வதிமானவரே. அதே போல இது குடலில் கல்வியால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், கிட்னியில கல்களோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள், அதே போல கண்ணீரில் வேதனையோடு இருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இது பொதுவான உங்கள் மத்தியில் இருக்கிற வேலையில யாராவது ஆராதனை ஆசிரியை பெற வேண்டும் என்றால் பெற்றுக் கொள்ளுங்க ஆண்டவரை. இந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு மத்தியிலே வருகின்ற வேலையில் ஆண்டவரை பிள்ளைகளுக்கு பிரசனம் நிரப்பட்டும் ஐயா. பிள்ளைகள் ஆசீர்வதிக்க ஆண்டவரை. அன்பு இணையமா கற்பப்பையில கட்டிகளால் நீர்க்கட்டிகளால் துன்புற்றுக் கொண்டிருக்கிற சகோதர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சகோதரிகளை ஆசீர்வதிங்க. அந்த வயிற்று வழியில மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரை, மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரை. அன்பு இயேசுவே, நம்பிக்கையோடு நான் ஜெபிக்கிறேன், நம்பிக்கை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. இந்த இடத்துல உடல் வலியினால முட்டி வலியால பாதிக்கப்பட்டிருக்க பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. கால் வலியால் துன்பட்டு கொண்டிருக்க பிள்ளைகள், பாத வலியால் வேதனைப்பட்டு கொண்டிருக்க பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரை, ஆசீர்வதிங்க. இன்னும் யாராவது இது ஆண்டவரை ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால், இன்னும் யாராவது ஆசீர்வாதம் பெற வேண்டும் வாங்க வந்து பெற்றுக் கொள்ளுங்கள். அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, இதை ஆண்டவரை தொடுகிற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிள்ளைகள் இதை தொடாம ஆண்டவரை பிரசனத்தை உணராம இருக்கிற வேலையில இதை கால் வழியால பாதிக்கப்பட்டிருக்க பிள்ளைங்க, தோல் மேல பாதிக்கப்பட்டிருக்க பிள்ளைங்க, இடுப்பு வழியால துன்புட்டு கொண்டிருக்க பிள்ளைங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரை. நோய்கள் நீக்கப்பட வேண்டும், நோய்கள் நீக்கப்பட வேண்டும். இந்த பிள்ளைகள் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரை. சுகத்தை பெற்ற வல்லமையை தாரும் ஆண்டவரை.
ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு இது ஆண்டவருடைய பிரசன்னம் கொடுக்கின்ற வேளையில் இது உடைய பிரசன்னம் பிள்ளைகள் நிரப்புகின்ற தன்மை இதை இந்த புதிய ஆண்டில் என்னுடைய பிள்ளைகள் நோயற்ற பிள்ளைகளாக அச்சுகத்தை பெறுகின்ற பிள்ளைகளாக ஆண்டவருடைய ஆசிரியர் பெறுகின்ற பிள்ளைகளாக இருக்க செய்வீராக. இயேசுவே 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 இயேசுடைய பிரசன்னம் பிள்ளைகளை தொடட்டும் ஐயா. எனக்கு வரட்டும் ஆண்டவரே. நம்பிக்கையோடு செவிங்க, நம்பிக்கையோடு தொடுகின்ற ஆண்டவர் அந்த வல்லமை அந்த பிள்ளை தொட்டு இந்த நாளில் இந்த பிள்ளைகளுக்கு உறுதியான சுகத்தை பெறுகிற பிள்ளைகளாக இந்த புதிய ஆண்டில் நோய் நொடிகள் இல்லாத பிள்ளைகளாக இருக்க செய்வீராக. இயேசுவே 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 இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வல்லமை இறங்கி வந்து எப்படி நிரப்பட்டும் ஐயா. உன்னதமான தன்னம் உன்னதமான தன்னம் இங்க இருக்கிற பாட்டுகளை போய் ஆண்டோடைய ஆசிரியர் பெறுங்க. இந்த நேரத்தில் நம்முடைய வல்லமையில தெய்வங்களை கடந்து வந்திருக்கிறார். இது ஆண்டோட முழுமையா ஒப்புக்கொடுங்க. இந்த நாளில் அப்படி நீங்க ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்ட பிள்ளைகளாக இதை மகிழ்ச்சியோட இந்த ஆண்டோட பிரசனத்தில் ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளாக இருக்க செய்வீராக. இயேசுவே 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 தொடு ஆசீர்வதி ஆண்டவரே. இதை எலும்போடி போகட்டும் அப்பா. என் உடலில் இருக்க கேன்சர் கட்டிகள் மறைஞ்சு போகட்டும். வெளுப்போட்டிகள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. தோல்பட்டவழி போகட்டும் ஆண்டவரே. தலைவர் இறங்கி வர வேண்டும்
தேவ வல்லமை நடவேடும்.